வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன். நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு சாவென அழைத்தது சாராயம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. கதைக்குள்ளே போகலாமாங்க. அந்தி சாய்ந்த நேரம். விளக்கேற்றாத அந்த இருளடைந்த வீட்டிலிருந்து வீதியையே விழித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிரி. அவளது கண்கள் அழுது அழுது அடங்கி போய் அமிழ்ந்த தீஜ்வாலையின் கனலைப் போல சிவப்பு நிறமுடன் அனலை கக்கியது. வற்றியது கண்ணீர், வாடியது முகம், கட்டிய கனவினை தேடின அவளது கண்கள். ஐயோ ஐயோ என அலறிக்கொண்டே ஓடி வந்தான் கண்ணியப்பன், அவள் கணவன். அடியே ஆதிரை, இப்படி மோசம் போயிட்டியேடி, இப்படி அப்பனை பறிகொடுத்துட்டு நிற்கிறியே. கள்ள சாராயம் குடிச்சு மேலோகம் போய் சேர்ந்துட்டானாமே என கத்திக்கொண்டே தன் தலையிலும் மார்பிலும் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான் கண்ணியப்பன். அவனை பார்வையாலேயே பஸ்பமாக்குவது போல் உற்று நோக்கினாள் ஆதிரை. குடிப்பழக்கம் சிறிதும் இல்லாதவன் தான் அந்த கண்ணியப்பன். ஆனால் அவன் தினமும் வீட்டில் காலடியை வைக்கும் முன்பே சாராய நெறியல்லவா வீட்டுக்குள் வந்து விடுகிறது. கண்ணியப்பன் சாராயம் குடிப்பவன் அல்ல, அதை உருவாக்குவதில் கைத்தேர்ந்தவன். அவனது சாராயத்திற்கு அடிமையானவர்கள் தினக்கூலி வேலை செய்யும் தொழிலாளிகள் என்பதே இதில் பெருங்கொடுமை. கணவனை கண்டு சட்டென எழுந்த ஆதிரை அவன் சட்டையை பிடித்து இழுத்து வந்து தொலைக்காட்சி பெட்டியை ஓடவிட்டு அதன் முன்னே நிறுத்தினாள். ஐயா மவராசா, இந்த கொடுமையை பாரு. நீ செய்த இந்த பாவம் உன்னை மட்டுமா சேரும்? ஐயோ, எனது 3 பிள்ளைகளையும் கொன்று விடுமே என எரிமலை என வெடித்தாள் ஆதிரை. கண்ணியப்பன் கண்களை விளக்காமல் அந்த தொலைக்காட்சியையே பார்க்க அதில் கண்ட உறவுகளின் கண்ணீர் இவனது உணர்வுகளையும் துயரமாக்கி இரத்த கண்ணீரை வரவழைத்தது. ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! நான் காட்சிய கள்ள சாராயத்தின் விளைவா இது என துடித்தான் கண்ணியப்பன். உறவுகளின் கதறல், கணவனை பறிகொடுத்த மனைவிகளின் ஒப்பாரி, மகன்களை இழந்த மூதாட்டிகள் தரையில் புரண்டோடும் காட்சி, பெற்றவனை இழந்த பிள்ளைகளின் மூலம், இவற்றை கொடூர காட்சிகளை பார்க்கவே உடல் நடுங்கியது கண்ணியப்பனுக்கு. அதே சமயம் நொடிப்பொழுதில் அவன் மேல் மின்னல் என பாய்ந்தாள் ஆதிரை. இதற்கு தானா ஆசைப்பட்டாய் கண்ணியப்பா என கேட்டுக்கொண்டே அவனது தலைமுடியை கைகளால் கொத்தாக பிடித்திழுத்து தன் பலம் கொண்டு கீழே தள்ளினாள். அருகில் கிடந்த உருட்டுக்கட்டை எடுத்த ஆதிரை அதனால் கீழே கிடந்த கண்ணியப்பனையும் தாக்க ஆரம்பித்தாள். அங்கே பெண் பலம் ஒரு போர்க்களமானது. இதை சற்றும் எதிர்பார்க்காத கண்ணியப்பன் பயந்து போய், அடியே என்ன அடித்து கொன்னுடாதடி என கையெடுத்து கும்பிட்டு கத்தினான். செத்த பாம்பை அடித்து கொள்ள நான் என்ன பைத்தியமாடா? நீ ஏற்கனவே செத்து விட்டாயடா பாவி என கோபமாக கத்தினாள் ஆதிரை. ஒன்று புரியாது விழித்தான் கண்ணியப்பன். கள்ள சாராயம் இருக்கும் கணவனின் காசை தொடாத கூலி வேலை செய்து அதிலே வாழ்ந்து வரும் ஆதிரையோ இதோ சற்று நிதானித்து கண்ணியப்பனை பார்த்து, சரி உடனே கிளம்பு, மேலே ஆக வேண்டிய காரியத்தை போய் பார்க்க வேண்டாமா என்றாள். அடியே பைத்தியக்காரி, நான் இப்போ வெளியில் தலை காட்ட முடியாது. இப்போ நான் தலைமறைவாக இருக்க வேண்டிய நேரம். புரிஞ்சுக்கொடி, 10ஓட 11 அத்தோட உன் அப்பனும் ஒன்று என நினச்சி அவருக்கான ஏரிம சரங்கை நீயே செஞ்சு முடிச்சுட்டு வா. இதோ சொல்லிட்டு போக தான் நானே வந்தேன். இப்போ நான் கிளம்புறேன் என்றான் கண்ணியப்பன். அது எப்படி மாப்பிள்ள, ஏன் மாவ இந்த ஈமசரங்க செய்ய முடியும்? செத்தது உங்கள் அப்பா இல்லை என்றார். உங்கள் அப்பாவிற்கு நீங்கள் தானே செய்ய வேணும் என்று சொல்லிக்கொண்டே உள்ளறையிலிருந்து வெளியே வந்தார் ஆதிரையின் அப்பா மாணிக்கம். அதிர்ந்தான் கண்ணியப்பன். ஆமாயா, அப்பா செத்துட்டாருன்னு நான் உனக்கு ஃபோனில் சொன்னது என்னோட அப்பாவை இல்லை, உன் அப்பாவை தான். உன்னை செல்ல பிள்ளையாக வளர்த்த உன் தகப்பனும் உன்னால் வெட்டி சாய்க்க பலியாடுகளில் ஒன்றுதான் என்று ஆதிரை அழுது கொண்டே சொல்லவும் அதிர்ச்சியில் தரையில் ஒதுங்கிய மீனைப் போல துடிதுடித்து கீழே விழுந்தான் கண்ணியப்பன். அப்பா என்ற அவன் தொண்டைக்கிழியை அலறிய சத்தமோ பூகம்பமாகி அந்த வீட்டையே அதிர வைத்தது. அவனால் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்திற்காகவும் அழ ஆரம்பித்தான். மற்றவர்களது துயரம் இப்பொழுது அவனுடைய வழியாக நெஞ்சை அழுத்தியது. இதோ அவனது கால்கள் நடந்த திசை இறந்த அப்பாவின் உடலை தேடியல்ல, தான் செய்த தவறுக்காக காவல் நிலையத்தில் சரணடையவே. நன்றி, வணக்கம்.